மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய வகுப்பில் 20வது அதிகாரமாகிய பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் 196 முதல் 200 வரை 5 குறள்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த 5 குறள்களும் மிக எளிதான சொற்களை பயன்படுத்தி அரும்பெரும் கருத்தை, ஆழமான கருத்தை வள்ளுவ பெருந்தகை வெளிப்படுத்த இருக்கிறார். வாருங்கள் பார்ப்போம். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் 196 முதல் 200 வரை 5 குறள்கள். படக்காட்சி 79, நாள் 21/1/2024. பாருங்கள், குறள் 196. பாருங்க, பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். இந்த 7 சீர்களில் அனைத்து சீர்களுமே, அனைத்து பயன்படுத்தப்பட்டுள்ள அனைத்து சொற்களுமே நமக்கு தெரிந்த சொற்கள் தான். என்ன, இந்த பதடி என்ற ஒரு சொல் மட்டும்தான். பதடி என்றால் பொதர் என்று பொருள். பார்ப்போம். பாருங்க எப்படி பிரிவுனா, பயனில் சொல் பாராட்டுவானை, பயனற்ற சொற்களை சிறப்பித்து பேசி திரிகின்றவனை மகன் எனல் மனிதன் என்று சொல்லாதே. மக்கள் மனிதர்களில் பதடி எனல் மனிதர்களில் பதர் என்று சொல்லுங்கள். தானியங்களில் இருக்கக்கூடிய பதர்கள் இருக்கிறதா, மணிகளும், நெல்லை எடுத்துக்கொண்டால் நெல்மணி, நெல்மணியிலேயே பதர்களும் இருக்கும். அதுபோன்று ஒவ்வொரு தானியத்திலும் மணிகளும் இருக்கும், பதர்களும் இருக்கும். அதுபோன்று மனிதர்களில் பயனற்ற சொல்லை எவன் ஒருவன் பேசி திரிகின்றானோ, பேசி மகிழ்கின்றானோ, அவனை மனிதன் என்று சொல்லாதே. மனிதர்களில் பதர் என்று சொல்லுங்கள், மனிதர்களில் கழிவு பொருள் என்று சொல்லுங்கள் என்கின்றார் வள்ளுவர். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். அன்பு மாணவ செல்வங்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நான் சொல்லுவேன், இந்த குறள் உண்மையிலேயே ஒரு சகாப்தத்தை தாங்கி நிற்கக்கூடிய, தத்துவ ரீதியாக இந்த 1330 குறள்களிலும் சிறந்த ஒரு 10 குறள்களை எடுத்தால் அதில் இது ஒன்றாக இருக்கும். ஏன், இதுதான் முதன்மையாக கூட இருக்கும் என்று நான் சொல்லுவேன். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். பயனில் அர்த்தமில்லாத சொல்ல என்று மட்டும் பொருள் அல்ல, பயன் தராத பொருள் மட்டும் என்று பொருள் அல்ல. பலவிதமான இழிவுகளையும் சீரழிவுகளையும் ஏற்படுத்தப்படக்கூடிய சொற்கள், மனித மாண்பை மாய்க்கக்கூடிய நச்சுத்தனமான சொற்கள். அப்படிப்பட்ட சொற்களை எவன் ஒருவன் விரும்பி பேசுகின்றானோ, அப்படிப்பட்ட மனிதனிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவனை நாம் மனிதனாக மதிக்கக்கூடாது. மனிதர்களிலே தோன்றி இருக்கக்கூடிய புல்லுருவிகள் தான் பதர் என்கிறான். மிக ஆழமான பொருள். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் என மக்கள் பதடி என பொருள். பயனற்ற சொல்லை தவிர்ப்பது மேன்மை தரும். நான் அதுல இருந்து பொருளை தருகிறேன். பயனற்ற சொல்லை தவிர்ப்பது மேன்மை தரும். விளக்கம்: பயனில்லா சொற்களை எக்காலும் பாராட்டி திரிபவனை மனிதன் என்று சொல்வது தவறாகும். அவனை மனிதர்களில் பதர் என்று சொல்லுவதே முறையாகும். அதாவது பயனளிக்காத சொற்களை பலகாலம் விரும்பி சொல்பவனை மனிதனாக கருதாது, பயனற்ற ஒரு கழிவு என கொள்ளலே முறையாகும். அதாவது
பயனற்ற சொல்லை தவிர்ப்பதே மேன்மை தரும். அவ்வளவுதான். பயனற்ற சொற்கள் எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய வாயில் வந்துவிடக்கூடாது. இதை பற்றி மீண்டும் வள்ளுவர் அழுத்தமாக பின்னாடி கூறுகிறார். பாருங்கள். சொற்பொருள். பயன் இல் சொல் பயனற்ற சொற்கள். அதாவது அறத்தின் பயனற்ற பயனை தராத சொற்கள் மட்டுமல்ல. அது அந்த பயனற்ற சொற்கள் என்பது பயனை தராத சொற்கள் என்று மட்டும் கொள்ளாதீர்கள். அழிவை சுமந்து நிற்கக்கூடிய இழிவை சுமந்து நிற்கக்கூடிய சொற்களும் பயனற்ற சொற்களே. மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்து சொற்களும் பயனற்ற சொற்களே. அதாவது அறமற்ற சொற்கள் அறமற்ற சொற்கள் அனைத்தும் பயனற்ற சொற்களே. பாராட்டுவானை எக்கால விரும்பி விரும்பி சொல்பவனை பேசித் திரிபவனை மகனெனல் மனிதன் என்று சொல்லற்க மக்கள் பதடி எனல் மக்களுள் பதர் என்று சொல்லுக. பதடி பதடி என்றால் பதர். பதர் என்றால் அறிவீனம், அற்பம், பயனற்றது. இன்னும் குறளை பாருங்கள். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல். பயனற்ற பயன் தராத அறமற்ற சொற்களை எக்காலும் விரும்பி பேசித் திருபவனை மனிதன் என்று சொல்லாதே, மனிதர்களுள் ஒரு பதர் என்று சொல்லுங்கள், மனிதர்களுள் கழிவு என்று சொல்லுங்கள் என்கிறான் வள்ளுவ பெருந்தகை. குறள் 197. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில் சொல்லாமை நன்று. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில் சொல்லாமை நன்று. என்ன சொல்லுகிறான் வள்ளுவன்? சான்றோர், அதாவது பெரியவர்கள், பெருமக்கள், அறநெறி தவறாத பெருமக்கள் நயனில சொல்லினும் சொல்லுக. அதாவது மனிதர்களுக்கு நன்மை தராத அறமற்ற ஒரு சொல்லை தப்பித்தவறி மறந்து சொல்லிவிட்டாலும் அது மன்னிக்கப்படும். நயனில சொல்லினும் சொல்லுக. ஆமா, அறமற்ற மனிதர்களுக்கு தீயதை விளைவிக்கக்கூடிய ஒரு சொல்லை வாய் தவறி மறந்து சொல்லிவிட்டாலும் அதனால் பரவாயில்லை. ஆனால் பயனில் சொல்லாமை நன்று. பயன்தராத சொற்களை எக்காரணம் கொண்டும் பெரியவர்கள் சொல்லிவிடக் கூடாது. பயன்தராத சொற்கள் என்றால் என்ன? நான் ஏற்கனவே முந்தைய குறளில் சொல்லியிருக்கிறேன். பயன்தராத குறள்கள் என்றால் பயனை விளைவிக்காதவை மட்டுமல்ல, தீமையை சுமந்து நிற்கக்கூடிய சொற்கள். பயனும் தராது, ஆனா தீமையையும் விளைவிக்கக்கூடிய சொற்களும் பயனற்ற சொற்களாகவே கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எனவே சான்றோர் பெருமக்கள் நயனில சொல்லினும் சொல்லுக. அதாவது அறமற்ற மனிதர்களுக்கு பயன் தராத ஒரு சொல்லை, நன்மை விளைவிக்காத ஒரு சொல்லை வாய் தவறி அல்லது மறதியாக சொல்லிவிட்டாலும் அது மன்னிக்கப்படும். ஆனால் சான்றோ பயனில் சொல்லாமை நன்று. பயனற்ற சொற்களை, பயன்தராத சொற்களை, தீமை விளைவிக்கக்கூடிய சொற்களை சொல்லாதிருப்பது சான்றோருக்கு மேன்மை தரும். நன்று, அது மேன்மை தரும். ஒரு பயனற்ற சொற்களை தவிர்த்தல் மேன்மை தரும். விளக்கம். சான்றோர் அறமற்ற சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் பயனற்ற சொற்களை சொல்லலாகாது. அறமற்ற சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் பயனற்ற சொற்களை சொல்லலாகாது. பயனற்ற சொற்களை சொல்லாமை நன்மை தரும். அதாவது அறநெறி தவறாத உலகை உணர்ந்த அறநெறி தவறாத உலகை உள்துணர்ந்த மேன்மக்கள் அறமற்ற சொற்களை தப்பித்தவறி சொல்லினும் சொல்லலாம், அது மன்னிக்கப்படும். ஆனால் பயனற்ற சொற்களை, பயன்தராத சொற்களை, தீங்கு விளைவிக்கக்கூடிய சொற்களை எக்காரணம் கொண்டும் சொல்லாமை மேன்மை தரும்.
அதாவது பயனற்ற சொற்களை தவிர்த்தல் உயர்வு தரும். சொற்பொருள் சொற்பொருள் சான்றோர் அறநெறி தவறாத உலகை உணர்ந்தோர் நயனில சொல்லினும் சொல்லுக அறமற்ற சொற்களை தப்பித்தவறி சொல்லினும் சொல்லுக. அது மன்னிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் மட்டுமல்ல, அது மன்னிக்கப்படும். பயனில பயன் அளிக்காத சொற்களை, அதாவது தீமை விளைவிக்கக்கூடிய சொற்களை. பயனில்லாத சொல் என்றால் என்ன? பயன் தராதது மட்டுமல்ல. ஒரு சொல் அங்கே பயன் தரவில்லை என்றால் அது ஏதோ ஒரு வகையில் தீதை கொண்டு வரும் என்று பொருள். சொல்லாமை நன்று. அந்த பயனற்ற சொற்களை சொல்லாதிருப்பது மேன்மை தரும். மீண்டும் குறள். சான்றோர் நயனில சொல்லினும் சொல்லுக பயனில் சொல்லாமை நன்று. அனைத்தும் உய்த்துணர்ந்த மேன்மக்கள் மனிதர்களுக்கு பயன் தராத அறமற்ற ஒரு சொல்லை மறந்து சொல்லிவிட்டாலும் அது மன்னிக்கப்படும். ஆனால் பயன் தராத பயன் தராத, அதாவது தீமையை விளைவிக்க, பயன் தராமல் தீமையையும் விளைவிக்கக்கூடிய சொற்களை சொல்லாதிருப்பது மேன்மக்களுக்கு மேன்மைகள். குறள் 198. அரும்பயன ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அறிவினர் அரும்பயன் ஆயும் அறிவினர் பெறுவதற்கு அரிதிலும் அரிதான மிகப்பெரிய பயன்களை மக்களுக்கு தரக்கூடிய செயல்களை ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேன்மக்கள். அரும்பயன் ஆயும் அறிவினார், அதாவது பெறுவதற்கு அரிதிலும் அரிதான அரிய பயன்களை எவ்வாறு மனித இனத்திற்கு கொண்டு வருவது என்பதை பற்றி ஆய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள். அரும்பயன் ஆயும் அறிவினார் பெறுவதற்கு அரிதிலும் அரிதான மிகப்பெரிய பயன்களை மனித இனத்திற்கு கொண்டு வருவதற்கான வழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள். பெரும்பயன் இல்லாத சொல்லார் மனிதர்களுக்கு மிகப்பெரிய பயனை தராத, அரும்பயனை தராத, அதாவது அற்ப பயனை தரக்கூடிய சொற்களை சொல்லார், சொல்ல மாட்டார்கள். அவ்வளவுதான் பொருள். அதாவது பெறுவதற்கு அரிதிலும் அறிந்தான அரும்பெரும் பயனை மனித இனத்திற்கு எவ்வாறு தருவது என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேன்மக்கள், அறிஞர்கள். பெரும்பயன் தராத, அதாவது சிறிய அற்பமான பயனை தரக்கூடிய சொற்களை எக்காலம் சொல்ல மாட்டார்கள். அரும்பயன் ஆயினும் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். பொருள். ஆற்றல் மிகு அறிவுடையார் அரும்பயன் சொற்களையே சொல்வர். விளக்கம். பெறுவதற்கு அரிதிலும் அரிதான உயர்ந்த பயன்களை பெறுவதற்கான வழிமுறைகளை ஆராயும் அறிவுடையார் மிகுந்த பயனை தராத சொற்களை சொல்லார். அதாவது அரிதிலும் அரிதான பயன்களை தேடிக்கொண்டிருக்கும் அறிஞர்கள் மிகுந்த பயன் தராத சொற்களை சொல்ல மாட்டார்கள். அதாவது ஆற்றல் நிறை அறிவுடையார் அரும்பயன் தரும் சொற்களையே சொல்வர். பொருள். அரும்பயன் பெறுவதற்கு அரிதிலும் அரிதான உயர் பயன்கள் ஆயும் அறிவினர், ஆராய்ந்து பார்க்கும் அறிவினர். பெரும்பயன் இல்லாத சொல், மிகுந்த பயனை தராத சொற்களை சொல்லார், சொல்ல மாட்டார்கள். மீண்டும் குறள். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். பெறுவதற்கு அரிதிலும் அரிதான
அரிய நன்மைகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் எக்காரணம் கொண்டும் பெரிய பயனை தராத அற்பமான பயனை தரக்கூடிய சிறிய பயனை தரக்கூடிய சொற்களை சொல்ல மாட்டார்கள். அதாவது பெரும் பயனை தரக்கூடிய சொற்களவே சொல்வார்கள் என்பது பொருள். குறள் 199 அழகான மிக ஆழமான குறள். பொருள் தீர்ந்த பொச்சாந்து சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். 7 சீர்களுக்குள் எவ்வளவு பொருள்களை புதைந்து வைத்திருக்கிறான் வள்ளுவர். பொருள் தீர்ந்த பொச்சாந்து சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். எப்படி உடைப்பது சீர்களை பாருங்கள். மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர் பொருள் தீர்ந்த பொச்சாந்து சொல்லார். பாருங்கள், மருள் தீர்ந்த நாம் வாழக்கூடிய உலகம் இருக்கிறது இல்லையா, இது மனிதர்களை மயக்கக்கூடிய மாய மந்திரங்களை தன்னகத்தே கொண்டது. நாம் வாழக்கூடிய உலகம் மனிதர்களை மயக்கக்கூடிய மாயாசாலங்களை தன்னகத்தே கொண்டது. எனவே மருள் தீர்ந்த அந்த மயக்கத்தை தள்ளிய மயக்கத்திலிருந்து, அதாவது அறமற்ற செயல்களை செய்ய தூண்டக்கூடிய மயக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள், மருள் தீர்ந்த அறமற்ற செயல்களை செய்ய தூண்டக்கூடிய மாயங்களிலிருந்து விடுபட்டவர்கள், தங்களை பாதுகாத்துக் கொண்ட மாசறு காட்சியவர், அது அப்பழுக்கற்ற மேன்மக்கள். உலகத்தின் மாயாசாலங்களிலிருந்து விடுபட்ட மாசறு அப்பழுக்கற்ற காட்சியவர் மேன்மக்கள். உலகத்தில் நிலவக்கூடிய மனிதர்களை மயக்கக்கூடிய அறமற்ற செயல்களிலிருந்து விடுபட்ட அப்பழுக்கற்ற மேன்மக்கள். பொருள் தீர்ந்த, பொருள் நீங்கிய, பொருள் தீர்ந்த அப்படின்னா பொருள் நீங்கிய, பொருளற்ற சொற்களை பொச்சாந்தும் மறந்தும், பொச்சாந்தும் என்றால் இந்த இடத்தில் மறந்தும் என்று பொருள், மறந்தும் சொல்லார். அதாவது மீண்டும் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர் உலக மயக்கங்களில் விடுபட்ட பெருமைக்குரிய மேன்மக்கள். பொருள் தீர்ந்த, பொருள் நீங்கிய, பொருளற்ற சொற்களை பொச்சாந்தும் சொல்லார், மறந்தும் சொல்ல மாட்டார்கள். ஒரே வரியில் உலக மயக்கத்திலிருந்து விடுபட்ட மேன்மக்கள், உலக மயக்கத்திலிருந்து விடுபட்ட மேன்மக்கள் மறந்தும் பொருளற்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள். பொருள் தெளிந்த அறிவுடையோர் எக்காலும் பயனிறைந்த சொற்களையே சொல்வர். விளக்கம்: மயக்கும் உலக ஆசைகளை மயக்கிய மெய்யறிவு நாயகர்கள். மயக்கும் உலக ஆசைகளை மயக்கிய மெய்யறிவு நாயகர்கள் எப்பொழுதும் எந்த இடத்திலும் பயனற்ற சொற்களை மறந்தும் சொல்ல மாட்டார்கள். அதாவது தெளிந்த அறிவுடையார் எந்நிலையிலும் பயனற்ற சொற்களை சொல்லார். அதாவது தெளிந்த தூய அறிவுடையார் எக்காலும் பொருள் நிறைந்த சொற்களையே சொல்வர். சொற்பொருள்: மருள் தீர்ந்த, மயக்கத்தில் இருந்து தெளிந்த, மாசறு காட்சியவர் மாசு மறுவற்ற தூய அறிவுடையார். பொருள் தீர்ந்த, பொருள் நீங்கிய சொற்களை, பொருளற்ற சொற்களை பொச்சாந்தும் சொல்லார், மறந்தும் சொல்ல மாட்டார்கள். பொச்சாத்தல், பொச்சாப்பு 2 பொருள்களும், ஒன்று மறதி, மற்றொன்று பொல்லா. இங்கே மறதி என்ற பொருளில் வள்ளுவர் பெருந்தகை பயன்படுத்தி இருக்கிறார். பாருங்கள் குறளை. பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர்.
மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். மயக்கத்தை தரக்கூடிய அறமற்ற செயல்களிலிருந்து விடுபட்ட, மயக்கத்தை தரக்கூடிய அறமற்ற செயல்களிலிருந்து விடுபட்ட அப்பழுக்கற்ற மேன்மக்கள். பொச்சாந்தும் பொருள் இருந்து சொல்லார். மறந்தும் பொருளற்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள். வாருங்கள் அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரிய பெருந்தகளே, அறிவுசால் பெருந்தகைகளே, இந்த 200வது குறளில் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறார்? எளிமையான சொற்கள் தான், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பேசிக்கொள்ளக்கூடிய சொற்கள் தான். சொல்லுக சொல்லின் பயனுடைய, சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். 7 சொற்களில் உங்களுக்கு மேல பார்க்கும் போதே வெளிப்படையாக தெரியும். சொல்ற சொல்லில் பயனுடைய, அதாவது நமது உலகத்தில் பேசக்கூடிய மொழியாக இருந்தாலும் சரி, நமது தாய்மொழியாகிய தங்க மொழி லட்சக்கணக்கான சொற்களை தன்னகத்தே கொண்டது. அதில் சொல்றான், அந்த சொற்களில் நன்மை பயக்கும் சொல்களும் தீமை பயக்கும் சொற்களும், அதாவது அறத்தை சுமந்து நிற்கும் சொற்களும் அறமற்ற சொற்களும் அரிசியும் கல்லும் கலந்து கிடப்பது போல். அறமான சொற்களும் அறமற்ற சொற்களும் நெல்லும் கல்லும் கலந்து கிடப்பது போல் தமிழ் சொற்கள் கிடக்கின்றன. எனவே மனித வாழ்க்கை என்பதே நன்மையும் தீமையும் கலந்த கலவையை கொண்டதுதான் மனித வாழ்க்கை. இதில் அவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், சொல்லுக சொல்லி பயனுடைய, அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான சொற்கள், பயனுள்ள சொற்களும் பயனற்ற சொற்களும் கலந்து எது போன்ற அரிசியும் கல்லும் கலந்து கிடப்பது போல் கிடக்கின்றன. அதில் அரிசி போன்ற முத்தான சொற்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை சொல்லுங்கள். அது உனக்கும் உன்னை சார்ந்த சமூகத்திற்கும் பயன் அளிக்கும். சொல்லி பயனிலா சொல் சொல்லற்க, சொல்லி பயனிலா சொல் சொல்லற்க. அந்த லட்சக்கணக்கான பலாயிரக்கணக்கான சொற்களில் பயனில்லாத, பயன் தராத, எவ்வகையிலும் நன்மை தராத சொற்களை, அதாவது அரிசியும் கல்லும் கலந்து கிடக்கக்கூடிய கலவையில் கல் போன்ற சொற்களை எக்காலத்திலும் தேர்ந்தெடுத்து பேசாதே. அவர் சொல்லுக சொல்லி பயனுடைய, அரிசியும் கல்லும் கலந்து கிடக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான தமிழ் சொற்களில் மனிதனுக்கு பயன்படக்கூடிய சொற்களை, அரிசி போன்ற சொற்களை தேர்ந்தெடுத்து நீ பேசு. சொல்லில் பயனற்ற சொல், கல் போன்று சொற்களில், ஆயிரக்கணக்கான சொற்களில் கல் போன்று கலந்து கிடக்கக்கூடிய பயனற்ற சொற்களை தேர்ந்தெடுத்து நீ சொல்லாதே. அதான் சொல்லுக சொல்லின் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொல்லுக சொல்லி பயனுடைய, சொல்லில் பயனிலா சொல் சொல்லற்க. சொல்லுக சொல்லி பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் சொல்லற்க. பொருள்: சொற்களில் பயனுள்ள சொற்களை கையாளல் அறிவுடைமை. விளக்கம்: நாம் எப்பொழுதும் பயனுள்ள சொற்களையே சொல்ல வேண்டும். எக்காரணம் கொண்டு பயனற்ற சொற்களை சொல்லலாகாது. அதாவது சொற்களில் பயனற்ற சொற்களை தவிர்த்து பயனளிக்கும் சொற்களை பயன்படுத்துவதே அறிவுடைமையாகும். அதாவது சொற்கள் பலவற்றில் பயனுள்ள சொற்களை கையாளல் அறிவுடைமை. பொருள்: சொல்லில் பயனிலா சொல், சொற்களில் பயனற்ற சொற்களை சொல்லற்க சொல்லாதிருக்க, சொல்லில் பயனுடைய, சொற்களில் பயனுடைய சொற்களை சொல்லுக சொல்ல வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னதுதான். மீண்டும், சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லில் பயனிலா சொல் சொல்லற்க. அரிசியும் நெல்லும் போன்று கலந்து
பயனுள்ள சொற்களும் பயனற்ற சொற்களும் தாய் தமிழில் கலந்து பலாயிரக்கணக்கில் கிடக்கின்றன. இதில் மனித இனத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய அரிசி போன்ற சொற்களை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள். எவ்வகையிலும் மனித இனத்திற்கு பயன் தராத தீங்கை விளைவிக்கக்கூடிய கல் போன்ற சொற்களை எக்காரணம் கொண்டும் தேர்ந்தெடுத்து பேசாதீர்கள், சொல்லாதீர்கள். பயனில சொல்லாமை விமர்சனம். பயனுள்ள சொல் தேக்கு தடி தரும் பயன். பயனற்ற சொல் முருங்கை தடி தரும் பயன். பயனுள்ள சொல் சொல்பவருக்கு நற்பெயரையும் கேட்பவருக்கு நற்பயனையும் தரும். பயனற்ற சொல் சொல்பவருக்கு அவப்பெயரையும் கேட்பவருக்கு வெறுப்பையும் தரும். 196. பயனில் சொல் பாராட்டுவானை மகனில் மக்கள் பதடினல். ஏற்கனவே பார்த்துட்டோம். பயனற்ற சொற்களை பேசுவன் எதற்கும் பயன்படாத கழிவாவான். பயனற்ற சொற்களை முற்றிலும் தவிர்ப்பது மேன்மை தரும். எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக பயனற்ற சொற்களை சொல்ல அமைதியான மனதில் வெறுப்பை விதைப்பது போலாகும். சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லீர் பயனிலா சொல்லு. இப்பொழுதுதான் மேலே உங்களுக்கு விளக்கினேன். சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லில் பயனிலா சொல்லற்க. ஏதாவது ஒரு கருத்தை நீ சொல்ல நினைத்தால் கருத்து அனைவருக்கும் பயனளிக்குமா என்பதை உணர்ந்து பயனுள்ள சொற்களை தேர்ந்தெடுத்து கையாள வேண்டும். எக்காரணம் கொண்டும் பயனற்ற பசப்பு சொற்களை கையாளல் நன்றன்று. அறிவுசார் பெருமக்களே, என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களாகிய என்னுடைய பேர குழந்தைகளை பாருங்கள். இந்த பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் உள்ள இறுதியாக உள்ள 5 குறள்கள் 96 முதல் 200 வரை பார்த்தோம். என்ன சொல்லுகிறான் வள்ளுவர்? நீ எதை சொல்ல வேண்டும் என்றாலும் சரி, அதுல பயனுள்ள சொற்களவே தேர்ந்தெடுத்தே நீ பேச வேண்டும். அது உனக்கு நற்பெயரை தரும், கேட்பவருக்கும் நற்பயனை. அதாவது ஒரு மொழி என்பது நன்மை பயக்கும் சொற்களையும் தீமை பயக்கும் சொற்களையும் உள்ளடக்கியே இருக்கும். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. அதாவது மனித வாழ்க்கையில் மற்ற உயிர்களை விட்டு விடுங்கள், மற்ற விலங்குகளை தவிர்த்து விடுங்கள். மனித வாழ்க்கை என்பது மிக சிக்கலானது. மனித வாழ்க்கை என்பது நல்லதையும் கெட்டதையும், அதாவது அறத்தையும் அறமற்றவற்றையும் இணைத்து நெய்யப்பட்டதுதான் மனித வாழ்க்கை. எனவே இதில் அறமுள்ள வார்த்தைகள், அறம் சார்ந்த வார்த்தைகளை, அறம் சார்ந்த சொற்களை, வார்த்தைகள், இந்த வார்த்தையை தவிர்ப்பது மேன்மை. அறம் சார்ந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவது உனக்கும் பெருமை, கேட்பவருக்கும் நன்மை. எப்படி சொல்லுகிறீர்களா? அரிசியும் கல்லையும் நான் சொன்னேன். இங்கே இன்னும் சொல்றேன். பாலும் நீரும் கலந்த கலவையை அன்னப்பறவையிடம் கொடுத்தால் அது நீரை மட்டும், பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை தவிர்த்து விடும். அது போன்று அன்னப்பறவை போன்று நாமும் நல்லதும் நல்ல சொற்களும் தீய சொற்களும் கலந்து கிடக்கக்கூடிய நமது மொழியில் நன்மை பயக்கக்கூடிய சொற்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள். அது உங்களுக்கு நற்பெயரை தரும், கேட்பவருக்கு பல பயனை தரும். நீ பயனற்ற சொற்கள் என்பது பயன் தராத சொற்கள் மட்டுமன்று அல்ல, தீமையை விளைவிக்கக்கூடிய, மனதை புண்படுத்தக்கூடிய எல்லா வகையான சொற்களுமே பயனற்ற சொற்கள் தான்.
பயனளித்தால் மட்டுமே அவை அறச்சொற்கள். எந்த பயனையும் விளைவிக்காது. அது மட்டுமல்ல, தீங்கை விளைவிக்கும். எனவே அப்படிப்பட்ட சொற்களை எக்காரணம் கொண்டும் தேர்ந்தெடுத்து சொல்லிவிடாதீர்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த சிறு வயதிலிருந்தே அறம் சார்ந்த சொற்கள், அதாவது நன்மை பயக்கக்கூடிய சொற்கள், யாருடைய மனதையும் புண்படுத்தாத சொற்களை தேர்ந்தெடுத்து பேசி பழகுங்கள். உன்னுடைய பெற்றோரிடமிருந்தும் சரி, நீ நீ கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி நிலையங்களிலும் சரி, நீ ஆயிரக்கணக்கான உன்னுடைய தோழர்கள், தோழிகளோடு பழகுகின்றாய். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்களில் பயனுள்ள சொற்களை நீங்களும் பயன்படுத்துங்கள். அவர்கள் பயனில்லாத சொற்களை பயன்படுத்துவதால் நீங்கள் என்ன மனதில் என்ன துன்பத்தை உணர்கிறீர்களோ, அது போன்ற சொற்களை நீங்கள் தவிருங்கள். முற்றிலும் தவிர்க்க வேண்டும். எனவே பயனுள்ள சொற்களை பேசுவதே மனிதமாகும், அறமாகும். அதுவும் அந்த வள்ளுவன் சொல்கின்றான் இல்லையா, 196 பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடியன. அதுதான் இந்த 1330 குறள்களில் தரமான ஒரு 10 குறள்களில் இது ஒரு குறள். ஏன் அவற்றில் முதன்மை என்று கூட நான் சொல்றேன். நீ என்னென்னமோ பேசி என்னென்ன பயனில் சொல் பாராட்டுவான். பாராட்டக்கூடாது. பயனில்ல சொல்லை சிறப்பித்து பேசிக்கொண்டே இருக்கனா அவன் மனுஷன்னு சொல்லாத. பதர் என்று சொல்கிறான் வள்ளுவன். பதர் என்றால் ஒன்றுக்கும் பயன்படாத கழிவு என்று பொருள். எனவே பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடியனர். சொல்லுக சொல்லில் பயனுள் சொல்லுக சொல்லில் பயனுள் சொல். சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். அதுதான். நீ உன்னுடைய வாயிலிருந்து ஒரு சொல் வருகிறது என்றால், அது அனைவராலும் மதிக்கப்படும் சொல்லாக இருக்க வேண்டும். அந்த சொல் உனக்கு நற்பெயரையும், கேட்பவருக்கு நற்பலனையும் விளைவிக்கக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். என் உயிரினும் மேலான எனது பேர குழந்தைகளே, மாணவ செல்வங்களாகிய என்னுடைய பேர குழந்தைகளே, ஆசிரிய பெருமக்களாகிய என்னுடைய மகன்களே, மகள்களே, என்னுடைய சகோதரர்கள் போன்ற பெரியோர்களே, கல்வியாளர்களே, உங்கள் அனைவரிடம் நான் வேண்டிக் கொள்வது, பரப்புங்கள் நற்பண்புகளை மனிதர்களிடையே பரப்புங்கள். முதலில் நம் குடும்பத்தில் பரப்புங்கள். பின் நம் சார்ந்த சமூகத்தில் பரப்புங்கள். இதுபோன்று கிடைக்கக்கூடிய வலைத்தளங்களின் மூலமாக நற்கருத்துகளையே பேசுங்கள். நயமற்றவர்கள் நயமற்ற நஞ்சை உமிழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த நயமற்றவர்கள் உதிர்க்கக்கூடிய நயமற்ற நஞ்சை அதை பற்றி பெரிதாக பேசாதீர்கள். அதுதான் சொல்லுவான். பயனில் சொல் பாராட்டுவானை அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அவன் பேசுறது நச்சுத்தனமா பேசுறான். மனித பண்புகளை அழிப்பதற்காக அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஏன் அவனை பற்றி நீ பேசுகிறாய்? அவன் சொன்ன நஞ்சுவை அவன் ஒரு முறை சொன்னால் ஏன் அதை திரும்ப பல முறை சொல்லுகிறாய்? தவிர்த்து விடு அதை. அறமற்ற மனித பண்பற்ற சொற்களை எந்த ஒரு மனிதன் பயன்படுத்தினாலும் அவனை முற்றிலும் தவிர்த்து விடு. அது ஒரு பதர். அது ஒரு சமூகத்திற்கு கேடை விளைவிக்கக்கூடிய ஒரு நஞ்சு. விஷம் என்ற சொல்லை பயன்படுத்தாதீர்கள். அது தமிழ் சொல் அல்ல. நஞ்சு என்ற சொல்லை பயன்படுத்துங்கள். பெரும்பாலும் ஆங்காங்கு குட்டி கிடக்கக்கூடிய தமிழ் சொற்களை பயன்படுத்துங்கள். தர்மம் என்ற சொல்லை தவிருங்கள். அறம் என்ற சொல்லை ஆளுங்கள். தரம் என்று தர்மம் என்று எந்த இடத்திலும் அந்த வார்த்தையை நாம் தமிழ் பேசுகின்ற பொழுது நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அது வட சொல். நாம் தமிழ் அறம் என்ற சொல்லுக்கு என்னுடைய பொருள் தான் வட சொல்லில் தர்மம். எனக்கு அறம் என்ற சொற்களை பயன்படுத்துங்கள். ஓகே. பெரியோர்களே, மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரிய பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே,
இதுவரை இந்த பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் உள்ள ஈரடி 5 குறள்கள் 96, 196 முதல் 200 குறள்கள் வரை பல தரமான குறள்கள் 5 குறள்கள். எனக்கு எனக்கு அதாவது நான் உணர்ந்த உணர்வை அந்த 7 சீர்களிலும் தாங்கி நிற்கக்கூடிய பொருளிலிருந்து இன்னும் விவரித்து நான் உணரக்கூடிய பொருளை எல்லாம் கொடுத்திருக்கிறேன். அதாவது மற்றவர்கள் போல் ஒரு வரியிலோ அல்லது 2 வரியிலோ குறளின் பொருளை மட்டும் கொடுக்காது. நான் விவரித்துக் கொண்டே செல்கிறேன் என்றால், அது ஆழமான, விரிவான கருத்துக்களை என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும். என்னுடைய ஒரே நோக்கம் அதுதான். வாழ்ந்து முடித்தவர்களை பற்றி எனக்கு பிரச்சனை அல்ல. நாளை வாழவிருக்கக்கூடிய என்னுடைய பேர குழந்தைகள், என்னுடைய கொள்ளு பேர குழந்தைகள் ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக இந்த உலகெங்கும் வாழக்கூடிய மக்களுக்கு அறிவு சார்ந்த சொற்களவே சொல்ல வேண்டும். அறிவு சார்ந்த செயல்களவே செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த குரல்களை கேட்டு அதனுடைய உயர்வையும் தாழ்மையும் உணர்ந்து கொண்ட, நன்மையையும் தீமையும் உணர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.